ஓம் சாய்ராம். உங்க வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், ஒரு விஷயத்த மட்டும் மறந்துறாதீங்க. நம்பிக்கை இருக்க இடத்துல முடிவு நல்லதா தான் இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுவோம். இரவும் பகலும் உழைப்போம். ஆனா, நமக்கு வேண்டியது உடனே கிடைக்காது. அப்போ மனசு என்ன நினைக்கும் தெரியுமா? என்னால முடியாது. என் வாழ்க்கை மாறவே மாட்டேங்குது. நான் மட்டும் ஏன் இப்படி? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துட்டுருக்கு? எனக்கு மட்டும் தான் இவ்ளோ கஷ்டம். என் லைஃப் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதே மாரி தான் இருக்கும். ஃப்யூச்சர்லயும் லைஃப் மாறவே மாறாது. அப்படின்னு சொல்லி ஒரு மாரி நெகட்டிவா யோசிக்கும். ஆனா, சாய்பாபா உங்களுக்காக சொல்றாரு, "பொறுமையோட இரு. நான் உன்னோட இருக்கேன்" அப்படின்னு. நம்ம முயற்சி ஒரு நாளும் வீணாகாது. இன்னைக்கு கிடைக்காதது நாளைக்கு கிடைக்கும். தாமதமா கிடைக்கலாம். ஆனா, உங்களுக்கு உண்மையிலேயே தேவையானது, நியாயமானது, உங்க உழைப்புக்குரியது, அது உங்கள விட்டு எப்பயுமே போகாது. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். முயற்சிய நிறுத்தக்கூடாது. ஒரு கதவ மூடுனா, கடவுள் இன்னொரு கதவ தொறப்பாரு. அதுக்குள்ள நம்ம நம்பிக்கைய மட்டும் விடக்கூடாது. எப்பவுமே உங்கள தாழ்வா நினைக்காதீங்க. என்னால முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. முடியாத விஷயம்னு எதுவுமே இல்ல. கற்றுக்கொள்ளாத விஷயம் தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரியலையா? அத கத்துக்கோங்க. ஒரு திறமை இல்லையா? அத வளர்த்துக்கோங்க. ஒரு நாள் உங்கள பார்த்து உலகமே ஆச்சரியப்படும். இவங்களால இவ்ளோ முடியுமா? அப்படின்னு பேசுவாங்க. அதனால உங்கள நீங்களே நேசிங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க. உங்க மனச சந்தோஷமா வச்சுக்கோங்க. உங்க கனவுகள நம்புங்க. நீங்க உங்கள நம்பும்போது சாய்பாபா உங்களுக்கு துணையா இருப்பாரு. இன்னைக்கு கஷ்டம் இருக்கலாம். ஆனா நாளைக்கு கண்டிப்பா நல்ல நாளா மாறும். அதனால அழாதீங்க, தளராதீங்க. நம்பிக்கைய மட்டும் எப்பயுமே விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. சாய்பாபா உங்க கூடவே இருக்காரு. நம்பிக்கையோடையும், பொறுமையோடையும் காத்திருந்தா உங்களுக்கானது உங்க கையில வந்து கிடைக்கும். வெற்றி நிச்சயம். ஓம் சாய்ராம்.